வாராந்த குத்பா பிரசங்க வரிசையில் இவ்வாரம் கொழும்பேறு திவட்டக ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்ற குத்பா பிரசங்கத்தின் தொகுப்பினை தருகின்றோம். பிரசங்கத்தினை நிகழ்த்தினார் மௌலவி அசீத் அலவி மௌலானா அல் முர்ஷி அவர்கள். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, நாம் அடிக்கடி சொல்லி காட்டுவது வளமை. பாங்கி சொல்லக்கூடிய நேரத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு அழைக்கும் பாங்கிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் தேவைதானா? அப்படி சொல்ல வேண்டுமா என்று கேட்டால், தொழுகை அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். ஆனால் அந்த தொழுகையை கொண்டு வந்தவர்கள், அந்த தொழுகையை தொழுது காட்டியவர்கள், தொழுதால் இன்னின்ன பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னவர்கள் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நமது தொழுகை அனைத்துமே அல்லாஹ்வுக்காக வேண்டி என்றிருந்தாலும் நமது அந்த பாங்குக்குள்ளே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்திலே ஃபர்லாக்கப்பட்ட அத்தஹியாத்திலே நாம் சலாம் கொடுக்க முன்பு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நபி அவர்களே, ரசூல் அவர்களே, அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்களே, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, பரக்கத் உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய ரஹமத் உண்டாவதாக என்று உலகத்தின் எந்த திசையில் இருந்து அத்தஹியாத்துக்குள்ளே அவர்கள் மீது சலாம் சொன்னாலும் கபரி ஷரீஃபிலே, ரவுலா ஷரீஃபிலே இருந்து அனைவர்களுக்கும் அவரவர்களுடைய தாய் தகப்பனுடைய பெயர் உட்பட அவர்களை அறிமுகம் கண்டவர்களாக சலாத்துக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, சுஜூது இல்லாத தொழுகை இருக்கிறது. ஜனாசா தொழுகையில் சுஜூது கிடையாது. ஆனால் சுஜூது இல்லாத அந்த தொழுகையில் கூட இரண்டாம் தக்பீரிலே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு தான் மூன்றாம் தக்பீரிலே மையத்துக்காக, ஆண் மையத்தாக இருந்தா அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, பெண் மையத்தாக இருந்தா அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா என்று மையத்துக்கு துஆ செய்கிறோம். மையத்தை அவசரமாக அடக்க வேண்டும் என்று சொல்வார்கள், ஜனாசாவை லேட்டாக்க கூடாது என்று சொல்லுவார்கள். எது எப்படி இருந்தாலும் எனது ஹபீபுடைய ஸலவாத்துக்கு பின்புதான் மையத்துக்கு துஆ கேட்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஆசை, அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் மறக்க கூடாது என்று அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலக்குகளும் மலாயிக்காமார்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள் அல்ல, சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, முஃமின்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருப்பேன். மலக்குகளிடத்திலும் சொன்னான், நீங்களும் மறக்க கூடாது, ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி முஃமின்களை பார்த்து சொல்கிறான், முஃமின்களே, நீங்களும் மறக்க கூடாது, ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று இன்னொன்றை கூட்டி அல்லாஹ் சொல்கிறான். யாராவது மறந்து விடுவார்களோ, ஸலவாத்தை சொல்ல மாட்டார்களோ, அல்லது ஸலவாத்துக்கு இந்த இடம் என்று இடத்தை அமைத்துக் கொள்வார்களோ என்பதை அறிந்துதான் அத்தஹியாத்திலே நீர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எனது ஹபீபின் மீது சலாம் சொல்வது உனக்கு ஃபர்து என்று அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பாங்கு துஆவை பார்க்கிறோம். பாங்கு சொன்ன உடனே நாம் துஆ கேட்கிறோம். அந்த துஆவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் துஆ கேட்கிறோம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா, யா அல்லாஹ் பரிபூர்ணமான தொழுகைக்கு அழைக்கும் இந்த பாங்குடைய ரப்பே, வஸ்ஸலாத்தில் காயிமா, எக்காலமும் நீடூடி காலமாக மௌத் வரையில் தொழுது வரக்கூடிய இந்த தொழுகையுடைய ரப்பே, ஆத்தி சய்யிதனா முஹம்மதன், சய்யிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கொடுத்தருள்வாயாக. எதை கொடு? அல் வசீலத்த, கியாமத் நாள்ல ஆகிராவுல வசீலான்ற ஒரு தரஜா இருக்கிறது.
அதை சொல்லி முடிக்கவும் முடியாது, விளங்கப்படுத்தவும் முடியாது, விளங்கெடுக்கவும் முடியாது. நமது சிந்தனைக்கு அப்பால் பட்டது. ஒரு ஃபதீலத்தை பலவிதமான சிறப்புகளை கொடுப்பாயாக. ஒரு தரஜத்தை ரஃபியத்தல் ஆலியத்தை ஷரீஃபா, சிறப்பான கண்ணியமான மகாத்மியத்திற்குரிய மேன்மைக்குரிய எவ்வளவோ தரஜாக்களை நீ அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக என்று சொல்லிட்டு அவர்களை நீ எழுப்புவாயாக. எப்படி? மகாமம் மஹமூதா, மகாமம் மஹமூதா என்னும் ஸ்தானத்தில் அந்த தரஜாவில் எழுப்புவாயாக. மகாமம் மஹமூதா என்று சொன்னால் எந்த நபிக்கோ எந்த ரசூலுக்கோ எந்த ஒரு சஹாபிக்கோ எந்த ஒரு மலக்குக்கோ அல்லாஹ் கொடுக்காத ஒரு வகையான தரஜா. அதுல ஆக குறைஞ்சது என்ன தெரியுமா? பெரும் பெரும் பாவம் செய்தவர்களை கையால புடிச்சு அல்லாஹ் கிட்ட கூட்டிட்டு போய், யா அல்லாஹ், இவர் என் மீது ஒரு ஸலவாத்தாவது சொல்லி இருக்கிறார், எனவே இவருடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்தருவாயாக என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபம் கரைந்து விடும். அல்லாஹ்வுடைய கோபம் கரைந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக வேண்டி இந்த மனிதனை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறார். வாங்குதுவாவோட கடைசி துண்ட பாருங்க. அல்லதி வஅத்தா, நீ கொடுக்கிறதாக ஒப்புக்கொண்டாயே, நீ நான் இந்த தரஜாவை உங்களுக்கு தருவேன் என்று நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தாயே, அந்த வாக்கு நிறைவேற்றியா அல்லாஹ்? அப்படி கேட்கிறது நமக்குத்தான் சிறந்தது. நாம் கேட்க போய் அல்லாஹ் கியாமத்தினால எங்களை துஆவை வச்சுத்தான் கியாமத்தினால அல்லாஹ் டிசைட் பண்ணுவது கிடையாது. அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹிலேயே இவர்கள் யார் என்பதை தீர்மானித்து விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்கு கொடுத்ததை திருப்பி திருப்பி 5 வக்துக்கும் பாங்கு கேட்கும் நேரமெல்லாம் நாம ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஓதுவதன் மூலம் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு திங்கள் ஒவ்வொரு வியாழன் அவருடைய கபர் ஷரீஃபுக்கு அறிவிக்கப்படும். யார் பாங்கு துஆ ஓதுகிறார், யார் எனக்கு வசீலாவை கேட்கிறார், யார் எனக்கு மகாம் மஹமூதாவை கேட்கிறார். அந்த அடிப்படையில தான் கியாமத்து நாள்ல நரகத்துல வேதனை செய்யப்படும் ஒருவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சிபாரிசின் காரணமாக சொர்க்கம் போக வேண்டும் என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து ஒரு சப்தம் வரும், இவன் பெரும் பாவி, இவன் அமல்கள் செய்தது கிடையாது, அது பாவி, மோசமான பாவம் செய்தவன், இவனை சுவர்க்கம் கொடுக்க முடியாது, நரகத்திற்கு தகுதியானவனை எவ்வாறு சுவர்க்கத்திற்கு அனுப்ப என்று கேட்ட உடனே கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த புன்முறுவல் பூத்த முகத்தோடு சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இவன் பாவம் செய்தது உண்மைதான், தௌபா செய்யாதது உண்மைதான், என்றாலும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வபஅத்ஹு மகாமம் மஹமூதன் அல்லதி வஅத்தா, யா அல்லாஹ், நீ வாக்கு கொடுத்த மாதிரி நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகாமம் மஹமூதா என்ற ஸ்தானத்தை, அந்த ஸ்டேஜை கொடுத்து விடுவாயாக என்று ஒரு தடவையாவது கேட்டார். எனவே எனக்கு விருப்பம் இவர் சொர்க்கம் போவது என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய கோபம் தணிந்து உருகி அன்பு வந்து அவர் சுவர்க்கவாதியாக மாறுகிறார். அப்படிப்பட்ட காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாம் மௌத்தாகின அந்த இரவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது கபருக்கு வருவார்கள். புகாரி ஷரீஃபிலே வருகிறது. அவர்களை கொண்டு வந்து காட்டி இவர் யார் என்று கேட்கப்படும். அந்த நேரத்தில் தொழாதவர்களாக இருந்தால் நாம் வெட்கப்படுவோம், ஓதாதவர்களாக இருந்தால், பொய் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால், பாவிகளாக இருந்தால் வெட்கப்படுவோம். நம்மை படைத்த, நமது தாய் தகப்பனை படைத்த, நமது கணவன் மனைவியை படைத்த, பிள்ளைகளை படைத்த ரஹ்மான் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய ஒளி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செய்த பாவங்களுக்காக தௌபா செய்து இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் நல்லவர்களாக, தக்வாதாரிகளாக, நற்குணம் உள்ளவர்களாக, எல்லோருக்கும் அள்ளி வழங்கக்கூடியவர்களாக, யாரோடும் கோபிக்காமல் எல்லோருக்கும் நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக.